guys. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா வந்து 2023-24 ஆண்டு அந்த O level maths பேப்பர்ல இரண்டாவது கேள்வி பார்க்க போறோம். நேரத்தோட வந்து முதலாவது கேள்வி வந்து பார்த்திருந்தா இரண்டாவது கேள்வி வந்து சுற்றளவு பரப்பளவு சம்பந்தமா வந்து வார கேள்வி. இதுவும் மிகவும் இலகுவான கேள்வி, அதாவது முழு மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கேள்விகள், அதாவது டைமுக்குள்ள நிதானமாக வச்சு ஃபுல்லா வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய கேள்விகள் இதுவும் ஒன்று. சொல்றாங்க, உருவில் ஒரு செங்கோண முக்கோணி வடிவ நிலப்பகுதி ஏபிசியையும் மையத்தின் கோணம் 90 பாகை ஆக உள்ள ஒரு ஆரைச்சீரை வடிவ நிலப்பகுதி ஏசிடியையும் கொண்ட ஒரு காய்கறி பாத்தி காட்டப்பட்டுள்ளது. இது வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அது பார்த்தோம்னு சொன்ன இதான் வந்து அந்த படம் காட்டப்பட்டுள்ளது. இதுல வந்து ஏபிசின்றது வந்து நிலப்பகுதியாகவும் ஒரு செங்கோண முக்கோண நிலப்பகுதி, அதே போல ஏசிடின்றது வந்து ஒரு பாத்தி, ஒரு காய்கறி பாத்தின்னு சொல்றாங்க. அதுல கோணம் மைய கோணம் 90 பாகைன்னு தந்திருக்கு. சரி, முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது சொல்றாங்க, ஏடி சமன் 7 மீட்டர் ஆகும் ஆரைச்சீரை வடிவப்பகுதி ஏசிடியில் சியிலிருந்து டிக்கான எல்லை வழியே ஒரு வேலி அமைக்கப்பட வேண்டுமெனில் வேலியின் நீளத்தை காண்க. எங்க இருந்து சில இருந்து டி வர கட்டிலும் என்ன செய்யறாங்க, ஒரு வேலி அமைக்க போறாங்களாம். அப்போ இந்த பாத்தியில, அதாவது இந்த பாத்தியில இங்க இருந்து இங்க சில இருந்து டிக்கு என்ன செய்ய போறாங்க, ஒரு வேலி அமைக்க போறாங்க. அந்த வேலியோட நீளத்தை தான் வந்து கேட்கிறாங்க. சிம்பிளான ஒரு கேள்வி. அவனுக்கு தெரியும் இதுல நீளத்தை காண்பதற்கான சமன்பாடு 2-3 வகையில போடலாம். ஒன்று டைரக்டாவும் போடலாம், அல்லது நீங்க 360 மேல் தீட்டா தர 2πr போட்டும் போடலாம். நம்மளுக்கு தெரியும் நம்ம 360 மேல் தீட்டா தர 2πr போட்டே போவோம். எல்லாரும் பொதுவான போற வழி உண்டு. சரி, 360 மேல் தீட்டா தர 2πr. இப்போ எந்த வடிவ ஒரு ஆரைச்சீரையாக இருந்தாலும் அவர நீளத்தை காண்பதற்காக வில்ற நீளத்தை காண்பதற்குரிய சமன்பாடு நம்ம இதை போடலாம். இது என்ன எப்படி வந்தன்னு சொன்னா, ஒரு 360 பாகையுடைய ஒரு வட்டத்தின் பரிதிர மொத்த நீளம் 2πன்னு சொன்னா தர தீட்டா கோணத்தால் ஆக்கப்படுற ஆரைச்சீரோட வில்ற நீளத்தை காண்பதற்கான பதிதான் இது. அது தெரியும், 90 பாகை 360 தர 2π22 இங்கில் 7 ஆரை. அவங்க சொல்லிட்டாங்க ஏடி சமன் 7 மீட்டர் சொல்லிட்டாங்க. அதாவது இந்த நீளம் 7 மீட்டர், ஆரை 7 மீட்டர். இதான் அவர் ஆரையாக இருக்க போகுது. ஆகவே இவர் 1/4 11 மீட்டர் நீளமான வேலி நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, தேவைப்பட போகுது. இப்போ அந்த கேள்வியில நீங்க செய்யறத பார்க்க கூடாது. என்ன செய்யணும், கேள்வியை செஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், திரும்ப பார்க்கணும். செஞ்சிருக்கிறது மெதட் என்ன மாதிரி ஏதாச்சும் தெரியாம இருந்தா அந்த பகுதியை வந்து பார்க்கறது. இப்படித்தான் வந்து நம்ம கேள்விகளை வீடியோ மூலம் படிச்சு கொள்றது. அடுத்தது கேட்கிறாங்க, நிலப்பரப்பு ஏசிடியின் பரப்பளவை காண்க. இரண்டாவது கேள்வி. எங்க இருக்கு ஏசிடி? ஏ சி டி. அப்ப இதுல பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு, ஒரு வட்டத்துல பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு நம்மளுக்கு தெரியும், πr வர்க்கம். சரி, ஒரு வட்டத்துக்கு πr வர்க்கம்னு சொன்னா நம்மளுக்கு 90 வாய்க்கால். சரி, நம்மளுக்கு தெரியும் அதே சமன்பாடு 360 மேல் தீட்டா தர πr வர்க்கம். அதே கோட்பாடு தான். 360 பாகையுடைய வட்டத்திற்கு πr வர்க்கம் சொன்னா தர தீட்டா கோணத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப 360 மேல் 90 தர 22 இங்கே 7 தர 49. ஏன் 49 வந்தது, 6
7 7 வர்க்கம் 49. அப்ப இதுவும் ஒன்றுக்குள்ள 4 வந்து வரப்போகுது. 7 பிரிச்சுட்டோம்னு சொன்னா இவர்ல 2 ஆன்சர் வந்து நம்மளுக்கு வரும் 38.5 38.5 சென்டிமீட்டர் மீட்டர் வர்க்கம் வந்து வரப்போகுது. டிரெக்டா நம்ம எப்படி போடலாம், 1/4 தர 2πr போட்டும் செய்யலாம். அதை நீங்க டிரெக்டா நீங்க பிரதியிட கூட இயலும். 1/4 தர 2 தர 22/7 தர 6 பெருமதியை போட்டு பிரதியிட்டு கூட ஆன்சர் எடுக்கலாம். சரி, மூன்றாவது கேள்விக்கு வருவோம். மூன்றாவது கேள்வி என்ன செய்யறான்னு சொன்னா, நிலப்பகுதி ஏபிசியின் பரப்பளவு, ஏபிசியோட பரப்பளவு 42 மீட்டர் வர்க்கம் எனின் பிசியின் நீளத்தை காண்க. அப்போ இதுல சொல்றாங்க ஏபிசியோட பரப்பளவு, ஏபிசின்னு சொன்னா இந்த நிலப்பகுதி ஒரு செங்கோண முக்கோணி பரப்பளவு எவ்வளவா 42 மீட்டர்னு சொன்னா அவங்களோட பிசியின் நீளம், பிசியில நீளம் நம்மளுக்கு தெரியும். முக்கோணத்தின் பரப்பு முக்கோணத்துல பரப்பு அரைதர அடிதர செங்குத்துயரம் வந்து போடும். நம்மளுக்கு பரப்பு தந்துட்டாங்க 42 அரை. செங்குத்துயரமாக இவர் எடுப்போம். நம்மளுக்கு தெரியும் இது 7ன்னு சொன்னா இதுவும் 7. ஏன் இவரும் 6 இவரும் 6. அப்ப இவர் மொத்தம் எத்தனை வரப்போகுது 7 மீட்டர் வரப்போகுது. 7 நம்மளுக்கு என்ன தேவை அடுத்தது செங்குத்துயரம். சரி, செங்குத்து அடி செங்குத்துயரம் தான் 7. அடி என்ன வரப்போகுது பிசிய அடியாக எடுப்போம். பிசி அடியாக எடுத்து இவர் செங்குத்துயரம். சரி, அப்ப பிசின்னு போடும். பிசில நீளத்தை கேட்கிறாங்க. நம்ம இங்க பிசி அடியாக எடுப்போம். இதான் அடி, இவர் செங்குத்துயரம். இது மொத்த பரப்பு தெரியும், நம்மளுக்கு தெரியும். இவர் 7 6. அப்ப பிசி சமனத்தின் 12 மீட்டர் வந்து வரப்போகுது. 12 மீட்டராக வந்து வரப்போகுது. இதான் இவெல்லாம் நடக்குது. சின்ன சின்ன கேள்வி. அப்ப இதுல வந்து என்ன செய்யக்கூடாது, மார்க்ஸ்களை இழக்க கூடாது. சுருக்கல்ல அவசரமா செய்யறதால வந்து எக்ஸாம் ப்ரெசன்ட்ல சின்ன சின்ன சுருக்கல் பிழைகளால இது பிழை போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அவதானமா நிதானமா வந்து நம்ம செஞ்சா சரி, எந்த பிள்ளைகளும் இதுல வராது. அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா, ஆரைச்சிறை வடிவ நிலப்பகுதியின் பரப்பளவின் 3 மடங்கு பரப்பளவுள்ள ஒரு செவ்வக வடிவ நிலப்பகுதியை பிசிஏ ஒரு பக்கமாக இருக்குமாறு காய்கறி பாத்திக்கு வெளியே சேர்க்க வேண்டி உள்ளது. அப்ப என்ன செய்ய போறாங்க, இவங்களோட பிசியோட ஓரமா ஒரு பக்கமா கொண்டு எதை பக்கம் 3 மடங்கு ஆரைச்சீரையின் நிலத்தின் பரப்பளவை பார்க்க 3 மடங்கு சரியா பரப்பளவு உள்ள ஒரு செவ்வக வடிவ நிலப்பகுதி என்ன செய்யட்டான் இதோட இணைக்க போறாங்களாம். அப்ப எப்படி இணைக்க போறாங்க, இவ்வாறு இணைக்க போறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இதான் அந்த நிலப்பகுதி. சரியா, அப்ப இதுல நீளத்தை நம்ம கண்டோம். இதுல நீளம் வந்து வந்துச்சு 12 மீட்டர். 12 மீட்டர் வந்துச்சு. அப்ப நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.
அச்செவ்வக வடிவ நிலப்பாத்தின் அகலத்தை கண்டு, அந்த செவ்வக பாத்திர அகலத்தை கண்டு, அதாவது இந்த நீளத்தை காண சொல்றாங்க. அகலத்தை கண்டு என்ன செய்யட்டான், அதன் அளவீடுகளே உள்ள, அதாவது படத்துல பரம்படியாக வரைஞ்சு காட்டுட்டான்னு வந்து சொல்றாங்க. சரி, முதலாவது சேர்க்க வேண்டிய செவ்வகத்துல பரப்பளவை காண்போம். இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா இவர பரப்பளவை பார்க்க 3 மடங்குன்னு சொன்னா எத்தனை, இவர இதை நான் பின்னத்திலே போடுறேன், 77 இங்கே 2 போடலாம். இவரை பார்க்க 3 மடங்கு. சரியா? அப்ப இதான் என்னது, இந்த செவ்வகத்தின் மொத்த பரப்பு. இந்த செவ்வகத்தில் அதாவது புதிதாக உருவாக்கப்படும் நிலப்பகுதி, அதாவது நிலப்பகுதியில ஒரு பரப்பாக இருக்க போகுது. இவர் ஒரு பக்க நீளம் தெரியும், அடுத்தது செவ்வகம் நீளம் தர அகலம். சின்ன ஒரு ஐடியா, பெருசா ஒன்றுமே இல்லை. ஒரு நீளம் தர அகலமாக வந்து இருக்க போகுது. சரி, இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா இவர் என்னது ஒரு பக்க நீளமாக இருக்க போகுது. அவரோட நீளம் தர அகலம் 12 தர, இவர நீளம் நான் எக்ஸ் எடுக்கிறேன். இவர நீளத்தை இவர எக்ஸ் ஆக இருக்கட்டும். இப்ப இவரத்துல 4, ஆகவே எக்ஸ் சமனத்தில் வரப்போகுது. எக்ஸ் சமன் கிட்டத்தட்ட 9.625 9.625 மீட்டர் என்ன செய்ய போகுது, வர போகுது. இதான் வந்து இவர நீளம். இப்ப என்ன செய்யறது, நீளத்தையும் கண்டாச்சு, எக்ஸையும் கண்டாச்சு. நம்ம மறுபடியாக ஒரு செவ்வகத்தை வரைஞ்சி இதுல காட்டுறது. இது ஒரு செவ்வகம். இவர நீளம் 12, எக்ஸ் நீளம் 9.625. இதுதான் அந்த இரண்டாவது கேள்வி. அப்ப இந்த கேள்வியை வந்து நம்ம லேசா இதுல ஒரு ஃபுல் மார்க்ஸ், அதாவது நீங்க 10க்கு 10 மார்க்ஸ் இருக்கக்கூடிய கேள்வி, எந்த மார்க்ஸ்களையும் இதுல லூஸ் பண்ண இயலாது. இதுல என்னாச்சும் வேற டவுட்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல போடுங்க. அவ்வளவுதான். அடுத்த கேள்வியை வந்து அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.